இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ஒரு 5G ஃபோன் ஃபைனலாக லான்ச் ஆயிருச்சு. ஆனால் இந்தியன் மேனுஃபேக்சரிங்லேருந்து ஒரு 4G ஃபோன் தான் நான் மேக்ஸிமம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் லாவா திடீர்னு இப்படி வந்து ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் லான்ச் பண்ணாலுங்க நல்ல ஒரு மொபைலை லான்ச் பண்ணிடுறாங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 2000க்கான ப்ரைஸ் மணி கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக அப்லோட் ஆன வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், கிவ்அவே லிங்க்கு. அதில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு ஆள் எத்தனை டைம் வேணால் என்ட்ரி பண்ணலாம். அந்த 2000 நீங்கள் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. லாவா அக்னி 5G இந்தியன் மொபைல் கம்பெனிஸில் நிறைய பேர் போட்டி போட்டு லான்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான ஒரு லாவா இவங்க வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் பொதுவாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க 5Gயில் இப்படி திடீர்னு ஒரு மொபைல், அதுவும் நல்ல மொபைல், நல்லா இருக்குது பொறுத்த வரைக்கும். புதுசாக லான்ச் பண்ணுறவங்க இந்தளவுக்கு ஒரு பெரிய மூவ் பண்ணுவாங்களேன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு மொபைல் தான் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஜியோ எவ்வளோ பெரிய கம்பெனி ஜியோ, அவங்களே ஜியோ 4G அப்படிங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்து, அது மொக்க ஃபோன், அவ்வளோதான் நல்லா இல்லை. ஆனால் அவங்க கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ணுறேன்னு இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணிட்டு போயிடலாம். இவங்க லாவா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஜியோ அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி அப்படிலாம் கிடையாது. கூகுளோட பார்ட்னர்ஷிப் போட்டே அவங்க மொக்க மொபைல் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் லாவா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு மொபைல்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் போகிற எல்லா மொபைலுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 80,000க்கு போக்கோ M4லேருந்து போக்கோ M4 ப்ரோ, ரெட்மி நோட் 11 எல்லாமே இந்த ப்ரைஸ்லாம் லான்ச் ஆக போகுது. ரியல்மியோட அடுத்த சீரீஸும் இதே செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆக போகுது. மேக்ஸிமம் அவங்க எல்லாமே லான்ச் பண்ண போகிறது இந்த டைமென்சிட்டி 810 ப்ராசரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் பக்கம் போனால் நமக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் லாவா லான்ச் பண்ணும் போதே இந்த டைமென்சிட்டியோட 810 ப்ராசரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5G சிப்செட்டோட ஒரு மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. 5G மேக்ஸிமம் யூஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா இதில் கொடுத்துருக்கிறது வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இப்போ வர எல்லாத்துலேயும் 33 வாட்ஸு 60 வாட்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த 80,000ல் 33 வாட்ஸ் எனக்கு தெரிஞ்சு 33 வாட்ஸு 30 வாட்ஸ் எல்லாமே போதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலெல்லாம் போனால் பேட்ரி என்ன ஆகுன்னு தெரியாது. நீங்கள் 30 வாட் 33 வாட் இதிலே இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. அந்த ஸ்பீடு ஓகே தான். ½ அன் ஹவர்லாம் ஃபுல் சார்ஜ் ஆகிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே தான். மொத்தம் 90 Hz டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. புதுசாக என்னென்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கோ எல்லாத்தோடையுமே ஒரு மொபைல் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பில்டு குவாலிட்டி ஓகே, ஆனால் ரொம்ப நல்லாலாம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுற மொபைலுக்கு ஓகே தான். இதோட ரொம்ப பெருசெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் மேலே வர சக்ஸஸில் தான் அவங்க அடுத்தடுத்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்க. இதில் கொடுத்துருக்க வரைக்கும் 64 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. சோனி சென்சார் கிடையாது. சோனி சென்சார் போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓகே, அட்ஜஸ்டபுள் தான். 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, 60 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற மொபைலில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இந்த மொபைலில் கொண்டு வந்துட்டாங்க. இது எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அக்னி அந்த பேருக்கு ஒருத்தன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் யாருமே இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு யாருமே இன்னும் எடுத்து வைக்கல. லாவா எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிக் அப்ளாஸ். இதே மாதிரியே இந்தியன் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய கம்பெனி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்தியன் மேனுஃபேக்சரிங்காகவும் இருக்கும். கொஞ்சம் சைனா மொபைல்ஸ்லாம் வாங்காமல் இந்தியன் மேனுஃபேக்சரிங் மொபைல்ஸாக வாங்கலாம். 8GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128GB ரோம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் விட எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்கவுங்க யூஇ வச்சு பில்ட் பண்ணும்போது இவங்க தனி யூஇயெல்லாம் கொண்டு வர தேவையில்ல. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற யூஇயில் ஃப்ளோட் வேறு அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இவங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக பாதிக்காது. இவங்க புது இறங்கி அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி அது இவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படி லான்ச் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த லாவா அக்னி 5G பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் மேக்ஸிமம் இதை கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஆன்லைனாக பொறுத்த வரைக்கும் இதை வாங்கும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியே வாங்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணிடுறாங்களே இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு உடனே போய் விழுந்துட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணியே வாங்கலாம். ஆனால் ப்ராசஸர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஆப்டிமைசேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறது தெரியல. ஸ்டாக் ஆண்ட்ராய்டுங்கிறனால பர்ஃபார்மன்ஸும் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லாவா அக்னி 5G பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் அவங்க கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆஃப்லைனில் இந்த மொபைல் கிடச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. ஆனால் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இனிமேல் லான்ச் ஆக போகிற மொபைல் எல்லாத்துலேயுமே ஸ்னாப்ட்ராகன் மேபி ரியல்மி இவங்கெல்லாம் கொண்டு வந்தாலும் வரலாம். அதுக்காக வேணால் வெயிட் பண்ணி பார்த்து வாங்கலாமே தவிர எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த போக்கோ ரெட்மி இவங்களுக்கு பதிலாக
லாவா அக்னி 5Gயை கண்டிப்பாக வாங்கலாம். போக்கோ M4 Pro 5G கூட இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆகிருக்கு. அதுக்கேற்றப்பல இவங்களும் 80,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் இந்தியன் மேனுஃபேக்சரிங்கில் நான் ஒரு மொபைல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்ண மூடிட்டு இந்த லாவா அக்னி 5Gயை வாங்குங்க. இது அந்தளவுக்குலாம் உங்களுக்கு சொதப்பிடாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மொபைலாக எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது. இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ டெப்த் ரிவ்யூலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நினப்பேன். ஆனால் லாவா அக்னி 5Gயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சேனலில் எதுக்காக வீடியோ பண்ணோன்னா, இந்தியன் மொபைல்ஸில் யாருமே இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்தது கிடையாது. அவங்க இனிமேல் வர ஆஃப்லைன் ஸ்டோரு விவோ ஓப்போ மாதிரி இவங்களும் மார்க்கெட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி, இப்போலாம் ஆஃப்லைன் ஸ்டோர் நல்லாவே பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க்கெட்டிங்லாம் பண்ணி வந்தாங்கன்னா லாவா ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸு. இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிமேல் லான்ச் ஆக போகிற புது புது மொபைல்ஸோட ரிவ்யூஸும் இந்த வீடியோவில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைடாக், நான் கவி.